வணக்கம் மக்களே. ஏஎஸ்இஆர் என்று அழைக்கக்கூடிய ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ரூரல் 2024 அப்படிங்கிற ஒரு சர்வே 2 நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. இந்த சர்வே எதை பற்றினா ஒவ்வொரு ஆண்டு வெளியிடுவாங்க. அதாவது இந்தியாவில் கல்வித்தரம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை வெளியிடும். இப்போ இந்தியாவில் ஆண்டுக்கு ஜிடிபியில் நம்ம 4.1% கல்வியின் வளர்ச்சிக்காக செலவிடுறோம். கல்வி தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிருக்கோம். அரசாங்கம் கல்விக்கு பல வகையில் செலவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. காலை உணவு திட்டத்திலேருந்து பல்வேறு திட்டங்கள், வீடு தேடி இல்லம் தேடி கல்வி, அந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் மாநில அரசுமே சரி மத்திய அரசுமே செஞ்சுக்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏஎஸ்இஆருடைய ரிப்போர்ட் 2 தினங்களுக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. அந்த ஆய்வு அறிக்கையை படிக்க ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் ரொம்ப வருந்தத்தக்கதாக இருந்துச்சு. நம்முடைய மாணவர்களுடைய கல்வித்தரம் எவ்வளோ ஒரு மோசமாக பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறதான். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட மாணவர்களின் அடிப்படை கல்வியின் தரம் குறித்த ஆண்டறிக்கை ஆய்வு ஏஎஸ்இஆர் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு 30 கிராமங்கள் என்ற அளவில் நாடு முழுவதும் 605 கிராமங்களில் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. இதில் பங்கு கொண்ட மாணவர்கள் 6.5 லட்சம் மாணவர்கள்ட்ட இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. அதாவது 6.5 lakhs மாணவர்களிடம் இந்த சர்வே நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆய்வோட முடிவு அறிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. நம்ம கல்விக்காக கோடியாக செலவு செய்கிறோம். ஆனால் அதற்கான அந்த அவுட்புட் இருக்கா அப்படின்னா அது இல்லை தான் சொல்ல முடியும். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் வகுப்பு படிக்கும் 76% மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை தாய்மொழியில் இருந்தும் வாசிக்க முடியவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவனில் 76% செகண்ட் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை வாசிக்க முடியல. இதில் அவங்களுடைய தாய்மொழி மதர் டங்கில் இருக்கக்கூடிய அதையே வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சரி, 3ஆம் வகுப்பு தான் இப்படி இருக்குது, 5ஆவது வகுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா 5th ஸ்டாண்டர்ட்லேயும் 55% மாணவர்களால் இதே நிலைமை தான் இருக்கான். 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை தன் தாய்மொழியில் இருந்துமே படிக்க முடியல. இது ஆல் ஓவர் இந்தியா, அகில இந்திய அளவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியும். இதில் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு இதை காட்டிலும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இன்னொரு சென்சஸ்ஸு, அதாவது கணிதம் தொடர்பானது. அதில் கணித இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, 3ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 66% மாணவர்களுக்கு சாதாரண எளிமையான அதாவது ரொம்ப சிம்பிளான கணக்கு, சாதாரண எளிமையான 2 இலக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் கணக்குகளை புரிந்து கொண்டு அந்த கணக்குகளை போட முடியவில்லை, அவங்களுக்கு அந்த கணக்குகளுக்கு விடை காண முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியாவில் கணிதத்தில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ 5ஆம் கிளாஸ் மாணவனுக்கு 2ஆம் கிளாஸ் புத்தகத்தை வாசிக்க முடியல, 3ஆம் கிளாஸ் மாணவனுக்கு 2ஆம் கிளாஸ் புத்தகத்தை வாசிக்க முடியல. அடிப்படையான கணக்குகள், பேசிக் கூட்டல் கழித்தல் அந்த கணக்கை புரிஞ்சு கொண்டு போட முடியல. இதுதான் ஆல் ஓவர் இந்தியாவில் கல்வித்தரத்தோட நிலைமை இப்படி இருக்குது. இதே இதில் தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா, 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனில் 35% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடங்களை படிக்க முடியலை. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் 64% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடங்களை வாசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் இந்த சர்வே சொல்லுது. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறது இது நிறையா இருக்குது. அதில் சிலதை மட்டும்தான் நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறதுல தமிழ்நாடு நேஷ்னல் ஆவரேஜ் அப்படிங்கிறத சொல்கிற பற்றியில் தேசிய அளவில் சராசரி அதை தொட்டிருக்கான். 90% மாணவர்களுக்கு தங்களுக்கு செல்ஃபோன் கிடைக்கிது, ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிது, அதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் மூலம் வாங்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ண தெரியுது, அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நாம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது. அப்படின்னு நாம் நினச்சி சந்தோஷப்பட்டாலும், ஆனால் அது கீழே ஒன்று சொல்கிறான், இந்த மாணவர்கள்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அதிகம் பயன்படுத்துறது கல்வியை தவிர பிற காரியங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் ஒரு இக்கு வைக்கிறாங்க. ஸோ நம்ம காலை உணவு, சிற்றுண்டி திட்டம், மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்கள் கொடுக்க வேண்டியதான். அதில் மாற்று கருத்து கிடையாது. தரமான உணவு கொடுக்குறத மட்டும் அந்த மாணவனின் வாழ்க்கை தரமாயிராது. அதே சமயத்தில் தரமான கல்வியை கொடுக்குறதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசுமே சரி
நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்குடைய இது எல்லாமே ரூரல் தான். ரூரலில் அரசு பள்ளியோட நிலைமை தான் இப்படி இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து அரசு பள்ளியை விட்டுட்டு தனியார் பள்ளிக்கு படையெடுக்கிறதுக்கான அரசு பள்ளியின் தரம் தாழ்ந்திருக்கிறது தான். இன்றைக்கி வந்து 60% மாணவர்கள் வந்து இந்தியாவில் தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சென்சஸ் சொல்லுது. தனியார் பள்ளியில் படிக்கிறதுல 2 ட்ராபேக் இருக்குது. ஒன்று, தங்களுடைய தாய்மொழியில் படிக்க மாட்டாங்க. அப்போ 2 தலைமுறைகளை தாய்மொழி இல்லாமையே நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். 2வது, இந்த மாதிரி தனியார் வசம் கல்வி போச்சுன்னா ஏழை மாணவர்கள் என்ன செய்ய முடியாது, தனியார் பள்ளி விதிக்கக்கூடிய கட்டணத்தை பே பண்ணி படிக்க முடியாது. அப்போ வந்து இனிமேல் வந்து அரசு பள்ளி அப்படிங்கிறது ஏழைகள் மட்டுமே படிக்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகிடும். இது வந்து உடனடியாக மத்திய அரசும் சரி மாநில அரசுமே சரி தலையிட்டு அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பிய கருத்து. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.